புதனும் சேர்ந்து வந்திருக்காருன்ற போது புதன் சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இந்த நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே. வயிறு, கழிவு போற இடங்கள்ல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். பெண்களாக இருக்கும்போது யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தடவ போய் உங்க லேடி டாக்டர பார்த்துட்டு வந்துருங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. சிகரத்தை தொடக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க? நெறைய கிளி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய கிளி பார்க்கறது, கிளி சத்தத்தை கேட்கறது, கிளியோட தன்மையை உணர்றது, போற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்க எந்த நாட்ல வேணா இருந்துட்டு போங்க. நீங்க கிளியே பார்க்காத நாட்ல இருந்தா கூட உங்க கண்ல கிளி படுங்க. பட்டுச்சுன்னா, அது எப்படி சொல்றத கேட்டு திரும்ப சொல்லுதோ, அந்த மாரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு, கேட்டு, கேட்டு நான் உனக்கு குடுப்பதற்கு தயாராகிறேன். நீ கேட்க மட்டும் ரெடியா இருந்துரு போதும்ன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்துட்டே இருக்கு. நெறைய குலதெய்வ ஆசைய அள்ளி கொண்டு வரக்கூடிய டைமா இருக்கு இந்த தடவ சிம்மராசிக்காரர்களுக்கு. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அதை பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்கும். நீங்க நெனைக்கிறது தான் பாக்கி. நெனச்சுட்டீங்கன்னா போதும். கிளி எப்படி சொல்றத திரும்ப சொல்லுமோ, அந்த மாரி நீங்க கேட்கறத அப்படியே பிரபஞ்சம் குடுப்பேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த கிளி பார்ப்பது என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. ஸோ 2025வது வருட மார்கழி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிகரத்தை தொடக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.